மக்கள் 2 பேர்களும் மஞ்சக்கணியன் ஒப்புக்குள்ளாக வந்து கொண்டிருந்த போது ஒரு மஞ்சத்துண்டை கண்டெடுத்தாள். ஒரு மஞ்சத்துண்டை கண்டெடுத்தாள். கண்டெடுத்ததற்கு பின்னால் அக்காள் உமக்காரை பார்த்து தங்கை சுமக்க சொல்லிக் கொண்டிருக்கிறாள். என்ன சொன்னா? என்ன சொன்னாள்? மாமரத்தும் சொல்லையிலே மஞ்சு துண்டை கண்டெடுத்தேன். மஞ்சு துண்டை ஒரு மஞ்சு துண்டை கண்டெடுத்தேன். மஞ்சு துண்டை எடுத்ததினால் நமக்கு மணவாளர் கிடைத்துடுவார். மணவாளர் கிடைத்துடுவார். பார்த்தெடுத்தேன் மஞ்சள் துண்டு. பாதை வழி வார போது பார்த்தெடுத்தேன். எக்க பார்த்து எடுத்துட்ட மஞ்சள் துண்டு. பார்த்து மஞ்சள் எடுத்ததினால் நமக்கும் பர்த்தாவும் கிடைத்துடுவார். பர்த்தாவும் கிடைத்துடுவார். கண்டு எடுத்துட்ட மஞ்சள் துண்டு. காட்டு வழி வார போது கண்டு எடுத்தேன் மஞ்சள் துண்டு. கண்டு எடுத்துட்ட மஞ்சள் துண்டு. கண்டு மஞ்சள் எடுத்ததினால் நமக்கு கணவனை கிடைத்துடுவார். கண்ணாளன் கிடைத்துடுவார். ஆமா அப்போ மூட்டோடு கண்டெடுத்தேன். மனமுறிய மஞ்சள் துண்டு மூட்டோடு செக்க மூட்டோடு மூட்டோடு எடுத்ததினால் நமக்கு முகூர்த்தம் வந்து சேர்ந்துடுமே. முகூர்த்தம் வந்து சேர்ந்துடுமே. இதனை கருவுறுத்தி கேட்டால் தங்கை தும்மக்கள், ஏக்கா நீயாவது இந்த மஞ்சள் துண்டை கண்டெடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு மாவளங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் நம்ம குடிச்சு நம்ம படுத்து இல்லையா? அப்போ ஒரு பல்லாத கனவு கண்டேக்கா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ சொல்லிட்டே இல்லையா, என்னால சொல்லாம இருக்க முடியலக்கா. என்ன தெரியுமா? ஆலமரமும் கண்டேன் அத்தை மகன் வரமும் கண்டேன். ஆலமரமும் கண்டேன் அத்தை மகன் நம்ம அத்த மக வரமும் கண்டேன். அத்தை மகன் அத்தானோடு நானோ அடி விளையாட கண்டேன். அத்தானோடு ஆடி விளையாட கண்டேன். ஆமா கண்டேன். மாமரமும் கண்டேன் மாமன் மகன் நம்ம மாமா பையன். எக்கா மாமன் மகன் மச்சானோடு
அவளோடு மருகி விளையாட கண்டேன். தண்ணீர் கோரி குடிக்க கண்டே. தாமிரவர்ணி கரையாதிலே தண்ணீர் கோரி எக்க தண்ணீர் கோரி நான் தண்ணீர் கோரி குடிக்கும் போது நம்மளை ஒருவன் தாலி கட்ட கனவு கண்டேன். நம்மளை ஒருவன் தாலி கட்ட கனவு கண்டேன். இவ்வளவு ஆஷாபாதத்தோடும் அன்புநேசத்தோடும் உள்ளன்போடும் உருகிய மனத்தோடும் அவளோட பேசி வந்து இருக்கிறாங்க. இப்படி வந்து கொண்டிருக்கிற போதுதான் தங்கை சுமக்காலை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னாள். என்ன தங்க இன்னைக்கு நமக்கு வழிநடை ஏன் தரைய மாட்டேங்கிறது? ஏன் நம்ம பிறப்பட்ட நேரம் கண்டா சரியில்லையோ? சரி சரி உனக்கு தான் சின்ன சின்ன பாட்டு சிங்கார பாட்டு சினுக்கு மினுக்கு பாட்டு எவ்வளவு வச்சிருக்கிற பிள்ளை அதுல ஒரு பாட்டு பாடு பாட்டோட பாட்டா போடலான்னு சொன்னான். ஏக்கா ஏக்கா இப்ப போட்டு என்ன பாட்டு பாட சொல்றிய எனக்கு பாட்டு பாடுற போல இருக்கிறது பாட மாட்டேன்னு சொன்னான். அட பாய் பிள்ளை உன்ன என்ன விடிய விடிய பாட சொல்றேன் ஒரு சின்ன பாட்டு தானே பாட சொல்றேன் பாடுன்னு சொன்னான். ஏக்கா எனக்கு என்ன பாட்டு பாடுறது எவ்வளவு இந்த பாரு யாய் உனக்கு தான் சிலுக்கு பாட்டு நிறைய வச்சிருக்க இல்லையா அதுல ஒரே ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னான். ஏக்கா இப்ப போய் சிலுக்கு ஞாபகம் படிச்சுட்டியே சிலுக்கு பாட்டு உனக்கு பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமா அப்படி சொல்லி கேட்டாள். வாய் புள்ள பழைய பாட்டு கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. புது பாட்டு அவ்வளவு புது பாட்டு இவ்வளவு நல்லா இருக்கிறதா தெரியல கொஞ்சம் நடுத்தர பாட்டா பாட சொன்னான். உடனே சிலுக்கு பாட்டு பாடுறதுக்காக அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வந்தானே அப்படித்தான் வருவேன். என்ன தெரியுமா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா என்ன அந்த பாட்டு வேண்டாமா இன்னொரு பாட்டு பாட்டுமா அதுவும் சிலுக்கு பாட்டு தான். அது என்ன பாட்டு நான் ஒண்ணும் தெரியாத பாப்பா இப்ப ஒரு நாள் பொழுதில்லை சிரிப்பா என்ன அப்ப இந்த பாட்டு வேண்டாமா நீ பழைய பாட்டே பாட சொன்னா. அதுக்கப்புறமும் சிலுக்கு பாட்டு பாடுறதுக்காக அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு வந்தானே. என்ன பாட்டு பண்ண பாதையிலே ஏலேலம் பரட்டை புலி பரட்டை புலி அதுல பதக்குள்ளக்கு ஏலேலம் பூ பூக்கும் ஏலேலம் புறக்கி சின்ன சின்ன கல் புறக்கி அல்ல ஒழு ஒழுகா ஏலேலம் பாலங்கட்டி ஏலேலம் பாலத்துக்கு மேலிருந்து பாலத்துக்கு மேலிருந்து பல்லடிக்கும் நம்ம மச்சான் நீர் வாரும் நீ துளக்கு போதாரம் சிங்கார பாட்டை பாடினாள். சிலுக்கு மினுக்கு பாட்டை அவள் பாடினாள்.
இந்த பாட்டை காது கொடுத்து கேட்டாள் அக்காள் பொம்மக்கள். அட பாய் பிள்ளை, இந்த பாட்டெல்லாம் நீ எங்க வச்சிருந்த? எவ்வளவு ஜோர பாடுற பிள்ளை. சரி பரவாயில்லன்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டு இருந்தாங்கன்னு. சின்ன பாட்டு தானே பாடி இருக்கிறா, சின்ன பாட்டு தான் பாடி இருக்கிறா. அதுக்குள்ள அவளுக்கு தொண்டையெல்லாம் கஞ்சி போச்சு, நாக்கெல்லாம் 2 போச்சு. அக்காளை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னாள். அக்கா வரும்போதையும் சொன்னேன், எனக்கு இந்த சுடுசோறு வேண்டாம், பழைய சாத்து சிக்குன்னு பிழிந்து நம்ம வீட்டுல சட்டை உரத்து வச்சிருக்கோம். ஏன்னா 4-5 எருமாடு 5-6 பசு மாடு, அவளும் பால் மாடு தான். இந்த பாலப்புறம் கறப்பாங்க, நம்ம மாடு இல்ல ஊரா மாடு. ஒரு பாலப்புறம் கறப்பாங்க, ஒரு 100 மின்னு கூட வெளியே கொடுக்க மாட்டாங்க. அவளும் பாலா காய்ச்சி கொடுப்பாங்க. இந்த காப்பீடு ஷாப்ல எல்லாம் கிடையாது. வர்ற போற ஆட்களுக்கு காய் போட்டு கொடுப்பாங்களா? பாலா காய்ச்சி பனங்கற்கண்ட போட்டு இந்த சுக்கு மிளகு துப்புளி பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஆத்தி அலசி கொடுப்பாங்க. அப்படி குடிச்சது போக மீதி இருக்கிற பாலை ஒரு ஊத்திச்சிருவாங்க. சரி விருந்தாட்களே வரலன்னு சொல்லுங்களேன், என்ன பண்ணா தெரியுமா? ஒரு நேரத்துக்கு 4 லிட்டர் பால், 4 லிட்டர் பால் ஒரு குவளையில ஊத்தி, ஒரு குவளையில ஊத்தி ஒரு 7-8 முட்டைய உடைச்சு ஊத்தி, ஆப்பகம்பு இருக்குல்ல, ஆப்பகம்பு அதை போட்டு கடை கடைஞ்சு அப்படியே சாப்பிட்டுருவோம். அப்படிலாம் சாப்பிட்டது போக மீதி இருக்கிற பாலம் உர வச்சுடுவோம். அப்படிப்பட்ட வரதேரு நம்ம வீட்டுல சட்டி சட்டியா உர ஊத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த உரதேரை ஊற்றி உப்பு போட்டு சும்மா நெரு பிசைஞ்சு கொஞ்சோண்டு ஊறுகாயோ, ஒரு சுண்டக்கறியோ, 4-5 பச்சை மிளகாயோ, 7-10 உள்ளியோ, 5-10 ஈரங்காயமா சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படிலாம் சாப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க. அட பாய் பிள்ளை பொங்க சாதங்கரி வீணா போன சொல்லி நான் சாப்பிட்டு வச்சுட்டே. அதுலயும் இன்னைக்கு இந்த 1000 மீன்கிற அவியல் வச்சிருந்த பாரு, அதுல உப்பா போட்டிருந்த நீ உப்பத்திக்கு அவியல போட்டேன்னு தெரியல, அவியலுக்கு உப்புல போட்டேன்னு தெரியல. உப்பு அவ்வளவு ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்ப என்ன தெரியுமா? சுடு சாதம் தின்றதினால், சுடு சாதம் சுடு சாதம் தின்றதினால், சுடு சாதம் சுடு சாதம் தின்றதினால் எனக்கோ சுற்றுத கனாவதுதான் நாவதுதான். எனக்கோ தண்ணீர் கொஞ்சம் வேண்டும் என்றாள், வேண்டும் என்றாள். வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய், உனக்கு தாக விடையாகுதானால் தண்ணீர் அது வேண்டும் என்றால். என்ன உள்ள தண்ணி இருக்கு? பாத்துக்காட்ட ஓட தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓட தண்ணியை குடிச்சோம்னா உடனே சூடு பிடிக்கும். சூடு பிடிச்சது அவன் தேகத்தை சும்மா விடுமா? நாசி அடைக்கும், சளி பிடிக்கும். சளி பிடித்தாலும் களி கண்டி நீங்க இருக்கும். காய்ச்சல் மண்டையடி வரும். காய்ச்சல் மண்டையடி வந்து 4 நாள் படுக்கையில படுத்துட்டோம்னா நமக்கு பக்கம் பண்றதுக்கு யாரு பிள்ளை இருக்கா? அம்மா இருக்காளா? இல்ல. அப்பா இருக்கானா? இருக்கான். என் பாயம் இருந்ததுலையும் பிரயோஜனம் இல்ல, போனதுலையும் பிரயோஜனம் இல்ல. பாரு பருவம் என்ற குழந்தைகள் அல்லவா, பக்குவதையான பிள்ளைகள் அல்லவா, இவர்களை இப்படி காடோ செடியோ நினைவிடலாமா என்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு அவன் பசுக்கடையே தஞ்சோன்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறான். நம்ம உடம்பை நாமளா தாண்டி பாதுகாக்கணும். சரி காய்ச்சல் மண்டி வரது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன தெரியுமா பிள்ளை? இந்த வட தண்ணி குடித்தோமானால் ஊழரிசி கிடக்கும் அம்மா, ஊத்து தண்ணி குடித்தோமானால் அதுல உழுக சத்து, கிணத்து தண்ணி குடித்தோமானால் குளிர் சத்து, வாய்க்கால் தண்ணி குடித்தோமானால் அதுல வண்டு சத்து, குளத்து
தண்ணி குடித்தோமானால் குளத்து தண்ணி அதுல கொக்கு எச்சம் போட்டிருக்கும். கொஞ்ச தூரம் போனோமானால் கட்ட வெட்டி துறையாடியிலே ஒரு மோகவடி அம்மா அங்கனர்கள் தந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில் சாம்பவர் நீ ஆராதில சாம்பவர் நீ ஆராதில நாம தாழ சாந்தி செய்யலாமே. நமது வீரநல்லூர் நகரத்தை சார்ந்த மெயின் பஜாரிலே ஒளி அமைப்பு ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி வரக்கூடிய நமது நெல்லை மாவட்டத்திலே உரிமையாளர் மெயின் பஜார் எங்களது சொரிமுத்தை அருளாலே சொக்கர் கைலை போல் எங்கள் மகாலிங்கம் அருளாலே எங்கள் மகாலிங்கம் இவர்கள் மங்களமாய் வாழ வேண்டும். புகழுடன் வருவாரா எங்க எங்க என்ன கட்டு வெட்டி துறையாடில குருமவடி என்ன அந்தனர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில் தாமிரவர்ணி கரையோரம் தானே அவர் வந்து சேர்ந்தார். பொட்டியும் சனத்தையும் புவியில் இறக்கி வைத்தார். சட்டி கைகளெல்லாம் கரையாதிலே என்ன ஆற்றுக்குள்ள இறங்குகிறார். அருங்கிளிமா 2 பேரும் முட்டளவு கங்கைக்குள்ளே முகம் கால் கைகள் கையால் அலையடித்து கையில் ஜலம் கோரி அருந்துகிறார். முட்டளவு கங்கைக்குள்ளாகவே இறங்கி முகம் கால் கைகள் எல்லாம் சுத்தம் செய்து கையால் அலையடித்து கையில தண்ணி கோரி சாப்பிட்டாங்க பாருங்க. அப்படி கையால் அலையடித்த அலையும் கரையிலே கண்களை மூடி கடவுடைய நாமங்களை சொல்லி கடவுள் பற்றி இருந்தான் பாருங்க. நம்ம ஆத்மல கூச்சு சொன்னான் இல்லையா, அந்த லிங்கம் கரைவிட்டு விட்டது. லிங்கத்தை கரைவிட்ட போது பட்டல் கண்ணை திறந்து பார்த்தான். என்ன கண்ணுக்கு முன்னாடி ஒரே கூச்சம். என்ன என் பொம்மக்கால தும்மக்கால அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன கிழக்கே உதித்து வரும் உதய சூரியனை பொருந்தார்கள். உதயசூரியனை பார்க்க முடியுமா? உதயசூரியன் ஒளி சாமானியப்பட்ட ஒளியா? உலகத்திலே சிறந்தது உதயசூரியன் ஒளி. அவர் பிரகாசமா இருக்கும் இல்லையா? இதனை கண்ணார பார்த்து பெண்கள் 2 பேர்களும் என்ன பண்றாங்க? பட்டன் பூசைய மறந்தானே, அவன் பூசைய மறந்தானே, பட்டன் பெண்கள் மேலே மோகம் கொண்டான். பெண்கள் மேலே மோகம் கொண்டான். பகவானை தமறந்து அந்த பாவையர் மேலே மோகம் கொண்டான். என்ன மோகத்தை கொண்டதோரு நம்ம முத்து பட்ட நின்ற வேண்டாம். எல்லாம் 1008 லிங்கத்தையும் 1008 லிங்கத்தையும் அவன் அள்ளி இருந்தானே ஆற்றுக்குள்ளே. ஓடி வரும் முத்துப்பட்டன் அவசரமாய் அழகு முத்துப்பட்டன் அவன் முன்னாலே வருவானாம். மோகத்தை கொண்டதோடு நம்ம முத்துப்பட்டன் என்பவன் தான். பெண்கள் முன்னாலே போய் வழிமாறித்தான். என்ன வழிமாறித்த முத்துப்பட்டன் வழியிலே வந்தபடி கருத்தானே.
பட்டதானவன் வாயிலே வந்தபடி ஒரு சில வார்த்தைகளை கேட்டான். என்ன கேட்டான்? பெண்கள் வரலாறுகளை கேட்டான், விளப்பத்தை கேட்டான், சரித்திரத்தை கேட்டான். எப்படி? பெண்ணை உனை பெற்ற தாய் தகப்பன் பேரை, பெண்ணே உனை பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு. ஏதமை கொள்ளுதே சற்று என் முன்னாலே, ஏதமை கொள்ளுதே சற்று என் முன்னாலே நில்லு. வேரபரிகாசம் சொன்னால் பறிபோமே, வேரபரிகாசம் சொன்னால் பறிபோமே உன் பல்லு. சிவநாதர் போல இருக்கின்றீர் ஐயா, சாம்ப சிவநாதர் போல இருக்கின்றீர் சுவாமி. சக்கிலிய பெண்கள் எல்லாம் நாங்கள் திண்டவருக்குமோ இந்த பூமி என்றார்கள் இந்த பெண்கள். உங்களை சக்கிலி பிள்ளைகள் சொல்லுகிறாரு, யார் சொல்ல முடியும்? உங்க வரலாறுகள் யாருக்கு தெரியும்? உங்க வழப்பங்கள் யாருக்கு தெரியும்? உங்க சரித்திரம் யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா? சொந்தமான மாமா பிள்ளைங்க, சொந்தமான அத்தை பிள்ளைங்க. ஆகையினாலே ஆண்டவன் செயலாலே, ஆண்டவன் செயலாலே உங்களை பெற்றாலே எங்கள் மாமியே. அல்லாமல் வேறில்லை தாகம் தெளிந்திடு, அல்லாமல் வேறில்லை தாகம் தெளிந்திடு என்னை மீ. இறங்கும் பசு போல் அலைகின்றீர், கண்ணுக்கிறங்கும் கண்ணுக்கிறங்கும் பசு போல் அலைகின்றீர் சுவாமி. அதிகம் பேரில்லை வந்த வழி போகும் சொன்னேன் கேளும். அட வாய் பிள்ளைங்களா, காரியம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொன்னது யாரு? இவளுக்கு தெரியுமா? எனது நாக்கு சுழட்டுதே, உள்வாய் உணர்தே பெண்களே, நன்மை உண்டு அம்மா உங்களது கைகளால் எனக்கு
எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தந்துடுங்கோ எனது அருமை கண்களே என்றான் பட்டன். சும்மக்காளுக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா நாம வந்த சகனமோ சரியில்லையே அக்கா, மடியை பிடிக்க வருகிறான் இந்த சண்டாளன், இவனை கொஞ்சம் பாரு. சொன்ன நமது கற்புக்கே களங்கம் ஏற்படுமக்க என்று உம்மக்காலும் இந்தா பிடி என்று அக்காளும் தங்கையும் சேர்ந்து இருண்ட செடிக்குள்ளே நுழைந்துமே, இருண்ட செடிக்குள்ளே நுழைந்துமே ஓடி போனா. பெண்களுக்கு பின்னாலேயே அவனும் ஓடினான். ஓட முடியுமண்ண? அவர்களோ சக்கிலி பிள்ளைங்க, இவனும் ஒரு சாதாரணப்பட்ட வேதியன், ஆனாலும் விடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி சாடி பார்த்தான். ஒன்னும் பாச்சா பலிக்கல. என்னாச்சு? மஞ்சக்களி என்னும் தோப்பிலே ஆரியே முத்துப்பட்டானோ மதிவசங்கி கீழே விழுந்துட்டான். அப்படி பொத்துன்னு விழுந்துட்டா இல்லையா? அப்ப தும்மக்கால என்ன பண்றாங்க? என்ன வைத்து கொண்டல் நிலந்துருக்க பின்னாதீர சத்தம் விட்டு குட்டியும் சோத்தையும் பூமியிலே சட்டி கறிகள் எல்லாம் கரையாரில போட்டு விட்டு அலறி அடித்து அவர்கள் குய்யோ மூறையோ வென்று கூச்சலிட்டு ஓடிவாரார். தும்மக்காலும் குரல் கொடுத்த சப்தம் அது பதுக்கடையில் இருந்ததொரு அப்பாவால பகடையவன் அவன் காதில் கேட்பானான். அங்கிருந்து ஓடிவாரான். மாடடி குந்தடி எடுத்தான். மாடுரிக்கும் என்ன காட்சி நாய பூச்சி நாயை காட்சி நாயை கைப்பிடித்தான் பாலனவன். பசுக்கடையை விட்டு வாழ பகடியானவன் குடிசை பக்கமாக வந்த போது பிள்ளைங்களுக்கு மேல் மூச்சுக்கு மூச்சு வாங்குது. என்ன ஏன் இந்த மூச்சு வாங்குது? பிள்ளைங்களுக்கு இழைப்பின கண்டா உண்டா? அதெல்லாம் நம்ம பரம்பரையிலே கிடையாது. இந்த மூச்சு வாங்க வேண்டிய காரணம் என்ன என்று குடிசைக்கு வெளிப்புறமாகவே நின்று கொண்டு ஏதாயி பெரிய பிள்ளை எவமாக்கா அப்படின்னு அழைத்தான். அப்ப அழைத்துக் கொண்டிருக்காங்கிறதுக்காக அங்கிருந்து அமங்கலப்பட்ட காட்சி இருந்தாங்க இல்லையா? அப்படியே ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டு அப்பாவுக்கு முன்னால வந்தாள். பெரியவங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளையா அம்மாக்கா அப்படின்னு அழைத்தார். அவளும் ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டு அப்பாவுக்கு முன்னாடி வந்தாங்க. மக்கள் இதுவரையும் கண்டார பார்த்து வாழப்ப கிடைக்கும். மக்கள் இருக்கக்கூடிய அமங்கோலப்பட்ட காட்சியை கண்ட வாழன் ஒரு சில வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து கேட்டான். என்ன கேட்டான்? எப்படி கேட்கிறான்? ஆடை உலைந்ததென்ன கண்ணீளமா உங்கள் அங்கம் பதர்வதென்ன உங்கள் அங்கம் பதர்வதென்ன யமானே மாறுபட்டு வந்தது என்ன எதாய நிறுபடாமே நீ எல்லாம்
கண்ணீர் வேர்ப்பு சொல்வதென்ன அவராது குண்டலது கண்ணீளமானே அவராது குண்டலது கண்ணீளமானே அவள் துளைந்து வந்ததென்ன எம்மா அவள் துளைந்து வந்ததென்ன கண்ணீளமானே கண்ணீரை கண்ணீளம் உங்கள் முகம் எல்லாம் சொல்வதென்ன